Hi friends, welcome to Showbiz Time. இன்னைக்கு வீடியோல பியூட்டிஃபுல்லான டீ லைட் கேண்டில் ஹோல்டர்ஸ் எப்படி வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வச்சு கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். and empty candle molds வச்சு என்ன பண்ண முடியும்னு பார்க்க போறோம். ஸோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்வீட் பாக்ஸ்ல இருந்து இந்த மாதிரி thin sheets கட் பண்ணியிருக்கேன். and candle place பண்ணுறதுக்கு டிட்டர்ஜென்ட் பாட்டிலோட கேப்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஷீட்ஸை ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இப்படி ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு கேப் இன்சர்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிக் பண்ணதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கேப் எடுத்துகிட்டு ஸ்ட்ராங்காக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி இன்னொரு ரோலும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப், ரோலோட பேக் சைட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்மால் ரவுண்ட் ஷேப்க்கு கார்ட்போர்ட் பீஸ் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸ்டிக் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டில் கேப் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு ரோலும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் திக்காக இருக்கிற கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் லேயர் மட்டும் இப்படி ஸ்லோவாக ரிமூவ் பண்ணிட்டா இந்த மாதிரி டெக்ஸ்டர்ட் லைன்ஸ் கிடைக்கும். இது ரெடிமேடாக காரிகேட்டட் ஷீட்ஸ்னு கிராஃப்ட் ஷாப்ஸில் கிடைக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த ஷீட்டை ரோலில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ வேணுமோ அந்த லென்த்துக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதுக்கு கோல்டன் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி 2 ஹோல்டர்ஸ்க்கும் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். கோல்டன் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் இருந்தால் அதுலேயும் குவிக்காக ஸ்ப்ரே பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இதுக்கு சென்டரில் லேஸ் அட்டாச் பண்ண போகிறேன். ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு பிளாக் அண்ட் கோல்டன் கலரில் இருக்கிற லேஸை இப்படி க்ராஸாக அட்டாச் பண்ணிக்கிறேன். அண்ட் சென்டரில் ஒரு ஸ்டோன் பீட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனல் லுக் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் DIY இந்த மாதிரி யூஸ் பண்ண டீ லைட் கேண்டில்ஸ் வச்சு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த எம்டி கேண்டில்ஸில் இருக்கிற சென்டர் பீஸ் ரிமூவ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா கேண்டில் வேக்ஸ் இருந்தாலும் ஸ்க்ராட்ச் பண்ணிட்டா வெளியே வந்துடும். இதே மாதிரி எல்லா எம்டி கேண்டில்ஸ்லையும் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த கார்னர்ஸை கட் பண்ணி விட்டுடுறேன். இப்போ சிசரோட பேக் சைடு வச்சு அந்த கட் பண்ண பீஸை ஸ்மூத் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஃபாயில் ஷீட் மாதிரி கிடைக்கும். இதை எந்த ஷேப்க்கு வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் ஃப்ளார் ஷேப்பில் இருக்கிற கட்டர் யூஸ் பண்ணி எல்லா பீசஸும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் சென்டரில் ரெட் கலர் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிட்டா ஸ்மால் ஃப்ளார்ஸ் கிடைச்சிடும். இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் டெக்கரேட் பண்ணுறப்ப ஸ்டோன் பீட்ஸ்க்கு பதிலாக இந்த ஃபாயில் ஃப்ளார்ஸ் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஷோபிஸ் டைம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.